நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் ஓம்ஸ் லா. இதுல வந்து பாருங்களேன், மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படின்றாங்க. இதுக்கு என்ன மீனிங் மட்டும் சொல்லிடுறேன். இந்த மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா இதுக்கு மீனிங் சொல்றேன் பாருங்க. இது வந்து ஒன்றும் கிடையாது. மைக்ரோஸ்கோபிக்னா குட்டி குட்டி வெரி ஸ்மால் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி என்ன பண்றீங்க 1e 2e 3e நிறைய அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மோர் பார்ட்டிகல்ஸ். என்னது சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இந்த ஷேப்ல இருக்கு. மைக்ரோ சைஸ்ல இருக்க குட்டி பார்ட்டிகல்ஸ் அது மூவ் ஆகும்போது கிடைக்கிற கரண்ட் பேர் தான் மைக்ரோஸ்கோபிக் கரண்ட் அப்படின்னு சொல்றேன். இந்த மெயின் புரிஞ்சுச்சா? அடுத்து let us consider the conductor AB. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏபின்னு ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இங்க பாருங்க from the figures என்னென்ன சொல்ல போறோம் பாயிண்ட்ஸ் மட்டும் பாருங்க. ஏபிங்கிறது கண்டக்டர், சிடிங்கிறது அதுல இருக்கிற ஒரு ஸ்மால் வால்யூம் எலிமெண்ட் உள்ள எடுத்துக்கிட்ட குட்டியான பார்ட் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஏ அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இப்போ என்ன பண்ண போறேன், இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன். கொடுக்கும்போது அங்க இருக்க எல்லா எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணும், மூவிங் வித் drift velocity, அது பேர் தான் VD அப்படின்னு சொல்லிருக்கேன். அடுத்தது ஐங்கிறது amount of current flowing through a conductor. ஓகே, dqங்கிறது இங்க பாருங்க, இதுல மட்டும் இந்த dqங்கிறது amount of charge or total charge. ஓகேவா? இந்த வால்யூம் எலிமெண்ட் CD இது உள்ள மட்டும் எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்கேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் dt அப்படிங்கிறது என்னன்னா, இங்க இருந்து சார்ஜ் இங்க போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு, that is called time interval. That time interval of charge flowing from C to D, அதுதான் dt. ஓகே ஓகே, இதுல dx அப்படிங்கிறது என்னன்னா, இது length of the small volume element. அதான் L ன்னு போட்டிருப்போம். L equal to dx எடுத்திருக்கேன். இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இங்க மூவ் ஆகுது. அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதுல மூவ் ஆயிருக்கும் அப்படின்னா ds டிஸ்டன்ஸ் அதுல போயிருக்கும். எவ்வளவு வெலாசிட்டி, drift velocityல போயிட்டு இருக்கு. எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு, dt டைம் இன்டர்வல். எங்க இருந்து c ல இருந்த பாயிண்ட்ல இருந்து d க்கு போகிறதுக்கு ஆகிற டைம் தான் dt. இப்ப பாருங்களேன், இப்ப ஜெனரலா நமக்கு தெரியும் வெலாசிட்டி, இங்க வந்து drift velocity vd equal to என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் பை டைம். இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கு, L தான் டிஸ்டன்ஸ் dx. அப்ப dx பை எவ்வளவு டைம் dt. இதுல இருந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் dx வேணும் அப்படின்னா dx equal to vd into dt. இது புரியுதா மட்டும் பாருங்க. இதுதான் dx வேல்யூ. இதை நம்ம என்ன பண்றோம், ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிட்டேன். ஓகே, இங்க ஸ்மால் n அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஸ்மால் nங்கிறது ஒண்ணும் கிடையாது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் சார்ஜ் கேரியர் பர் யூனிட் வால்யூம். ஒரு யூனிட் வால்யூம்ங்கிறது 1 மீட்டர் கியூப். இப்போ அந்த ஒரு 1 மீட்டர் கியூப் வால்யூம்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அதுதான் சொல்றாங்க ஸ்மால் n எடுத்திருக்கேன். ஆர் டென்சிட்டி கூட சொல்லலாம் இதை. ஓகே, இப்போ புரிஞ்சுச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கேன், கிவன் வால்யூம் இதான் CD தான் இது. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிவன் வால்யூம் எது எடுத்திருக்கேன், CD. இந்த வால்யூம் எலிமெண்ட்ல எவ்வளோ சார்ஜ் கேரியர் இருக்கு, அது இஸ் கால்ட் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறேன். இந்த இதுல மட்டும் இங்க பாருங்க, இதுல மட்டும். ஓகே, இப்போ பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு இதோட வால்யூம் இன்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் எழுதியாச்சு. ஸோ இதை பாருங்க, இதை பார்க்க எப்படி இருக்கு, லைக் ஏ சிலிண்டர் மாதிரி இருக்கு. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் உங்களுக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்ஸ் என்னன்னா, இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏரியா, இந்த லென்த். அப்ப என்ன வரும் அப்படின்னா ஏரியா போட்டாச்சு இன்டு லென்த் எவ்வளோ, L equal to dx. அந்த லென்த் அப்படியே போட்டாச்சு இன்டு n. ஓகே, இது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த வால்யூம்ல மட்டும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதியாச்சா. இதுக்கப்புறம் என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த dx வேல்யூ தெரியும். அப்படியே இங்க வந்து பாருங்க, இந்த வேல்யூ இங்க போட போறேன். அப்ப எப்படி எதாவது பாருங்க, vd n அப்படி வச்சுக்கோங்க. n என்ன போட்டுருங்க பாருங்க, vd dt into a. ஓகே, இதுதான். இப்போ புரிஞ்சுச்சா பாருங்க, இது ஈக்குவேஷன் 2 ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து இங்க பாருங்க, இப்போ எவ்வளோ சார்ஜஸ் இருக்கு, சார்ஜ் கேரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாச்சு. அப்போ அதே மாதிரி இந்த ஸ்மால் எலிமெண்ட்ல அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போறோம். தட் இஸ் கால்ட் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் கிடையாது, சார்ஜ் வேல்யூ. எவ்வளோ சார்ஜ் இருக்கு, தட் இஸ் கால்ட் நெட் சார்ஜ் ஆர் டோட்டல் சார்ஜ் இங்க ஸ்மால் வால்யூம் எலிமெண்ட் CD. அதுல எவ்வளோங்கிறது தான் இப்போ நான் காமிக்க போறேன். இங்க பாருங்க, dq தட் இஸ் ஈக்குவல் மென்ஷன் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். dqங்கிறத சொல்லிருக்கேன் டோட்டல் சார்ஜ் இந்த வால்யூம் எலிமெண்ட் எழுதிட்டேன். இப்போ இதுல வந்து ஒரே ஒரு சார்ஜ் E அப்படின்னு போட போறேன். இங்க பாருங்க, E இன்டு நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்
present inside the volume CD. இப்போ இது உள்ள எவ்வளவு சார்ஜ் கேரி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறேன். ஆல்ரெடி தெரியும் நமக்கு எவ்வளவு இருக்கு இன்டு எவ்வளவு போட போறேன் n vd dt a. இது புரியுதா? அப்ப ஃபுல்லா இது என்ன வரும் பாருங்க dq equal to n e vd dt a. இதுதான் டோட்டல் சார்ஜ். ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, அடுத்ததுக்கு பாருங்க. இப்போ நமக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா current value தெரியும். What is the formula of current? Current I is defined as இங்க பாருங்க dq by dt charge per time. ஓகே, தெரியும். இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு dq வேல்யூ தெரியும். இப்போ dq வேல்யூ என்ன இருக்கு பாருங்க. இப்போ dq வேல்யூல என்ன எழுதிருக்கேன் பாருங்க. இப்போ dq அப்படியே எழுதுங்க. இந்த வேல்யூ n e vd dt into a by dt. அப்ப dt dt cancel. The current value should be equal to n e vd into a. இது equation number 4. Okay? equation 4 புரிஞ்சிருச்சுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா current density. இது என்ன மீனிங் ஆஃப் த current density அப்படின்னா இதுதான் given area A. இந்த ஏரியாக்குள்ள எவ்வளவு current போகுது பார்க்க போறேன். அதுதான் இது சிம்பிளா சொல்லணும்னா the amount of current flowing through a particular area or amount of current per given area of cross section. அவ்வளவுதாங்க, வேற எதுவும் கிடையாது. இதுதான் வந்து current density J அப்படின்னு போடுறேன். இந்த ஈக்குவேஷன்ல I replaced by NEVDA. அப்ப ஈக்குவேஷன் 4 யூஸ் பண்ண போறேன். J equal to NEVD A by A. இதுல பாருங்க AA get cancel. அப்ப என்ன வரும்? current density J equal to NEVD. ஓகே, இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் என்ன பண்ண போறேன் 5. ஓகே ஓகே, இங்க பாருங்க current density J equal to NEVD ஈக்குவேஷன் நம்பர் 5 போட்டுட்டேன். பட் ஜெனரலா பார்க்கும்போது the current density அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இஸ் a vector quantity. வெக்டார்ல போடணும் அப்படின்னா NEVD வெக்டார். ஓகே, இப்படிதான் போட்டிருப்பேன். இது என்ன சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா current density J வெக்டார் and VD வெக்டார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டி பேரலா இருக்கும். மைனஸ் பண்ணா போட்டுக்கலாம் இங்க. அடுத்தது இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷனை பாருங்க. இங்க பாருங்க, இந்த current density is this equation only valid எப்ப வந்து கண்டிஷன் வந்து கரெக்ட்னா இத பாருங்க. இது வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A இங்க போட்டுருக்கேன். இது வழியா கரண்ட் எப்படி பாருங்க இப்படி போயிட்டு இருக்கு. I amount of current. இப்போ ரெண்டும் பாருங்க, இந்த கரண்ட்டும் இந்த ஏரியா பர்பெண்டிகுலர் இருந்தா மட்டும் தான் இந்த ஈக்குவேஷன் வேலிட். இல்ல என்ன சார் வரும் அப்படின்னா J equal to NEVD into sin theta வந்துரும். ஓகே, சோ அது டீப்பா போக தேவையில்ல. சோ இது மட்டும் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. இது இன் வெக்டார் ஃபார்ம் இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஷார்ட்டா முடிச்சு உங்களுக்கு புரியுற மாதிரி drip velocity last class முடிச்சோம். VD equal to minus e tau by m into e vector. So வெக்டார்ல போட்ட மைனஸ் சிம்பல் போடலாம். இல்லனா அது வெக்டார் இல்ல அப்படினா just use the value மட்டும் அப்படியே எடுத்து எழுதலாம். இப்போ இந்த VD வந்து என்ன பண்ண போறோம் இந்த ஈக்குவேஷன் 5. இப்போ ஈக்குவேஷன் 5 gives அப்படினு போட்டு J equal to NE into VD வேல்யூ பாருங்க e tau by m into e அப்படினு போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் எழுதுறேன் பாருங்க J equal to N E into E square tau by m into E அப்படின்னு முடிச்சிருக்கேன். ஓகே ஓகே, இங்க பாருங்க n இந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், tau மீன் ஃப்ரீ டைம் and what is m ங்கிறது தெரியும். அது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இது எல்லாமே என்ன பாருங்க, இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். சோ அதை எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா J equal to put sigma into E. இதே வந்து வெக்டார் ஃபார்ம் J வெக்டார் equal to sigma into E vector அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இந்த sigma மீனிங் என்ன அப்படின்னா conductivity. This conductivity is will depends upon the properties of the conductor or material. என்ன மெட்டீரியலோ அதோட ப்ராப்பர்ட்டி பொறுத்து தான் இந்த sigma வேல்யூ இருக்கும். புரிஞ்சிச்சா? எனக்கு டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, थैंक यू. இந்த J equal to sigma E எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இதுதான் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்றோம். ஓகே.